வீவர்ஸ், இன்றைக்கி வந்து சைனீஸ் ஸ்டைலில் 65 பண்ணலான் இருக்கேங்க. வாங்க அது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அந்த பாருங்கள், போன்லெஸ்ஸு நல்லா 1-2 நான் போனோட போட்டிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை இறுக்கி புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு வந்து 1-2 இடித்த மிளகுத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக லைட்டாக வினிகர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக அப்படி லைட்டாக போதும். அதுக்கப்புறம் ஒரு முட்டை. இதுக்கு மஞ்சத்தூள்லாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு நமக்கு தேவைக்கு மாதிரி நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour விட்டுட்டோம்னா நல்லா ஊறிடும். நல்ல சிக்கன் டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரை பண்ணி மசாலா பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். வேறு அரிசி மாவு இதெல்லாம் சேர்க்க வேணாம், ஒன்லி கார்ன்ஃப்ளவர் மாவு தான். இப்போ இது கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ஊறட்டுங்க ஒரு 1/2 hour. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ 1/2 hour ஆகிடுச்சு. நல்லா சிக்கன் ஊறிடுச்சு. இப்போ நான் எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தனித்தனியாக போட்டு எடுத்தோம்னா சீக்கிரம், ஆனால் முக்கால்வாசி தான் வேகணும். ரொம்ப நல்லா வெந்துடக்கூடாது, கிறிஸ்பாக இருக்கக்கூடாது. சிக்கன் வெந்தது போதும். ரொம்ப அடுப்பு கம்மியாக வச்சு உள்ளே நல்லா வெந்திருக்கணும். ரொம்ப கிறிஸ்பாக இருக்காமல் இருக்கும், ஆனால் சிக்கன் வெந்திருக்கணுங்க. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தனித்தனி பீஸாக வருது பாருங்கள். இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதே பாத்திரத்தில் இது வந்து பச்சை மிளகாவும் பூண்டும் தட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாதி வெங்காயம், டேஸ்ட்டுக்கு உப்பு நம்ம சிக்கன்லேயும் போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப கம்மியாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது ரொம்ப காரமாக இருக்காது, மீடியமாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாய் நீங்கள் வெட்டி போட்டுக்கலாம். நான் காரம் கம்மியாக தான் செய்கிறேன். இது வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர் கொஞ்சமாக தான் போட்டுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வினிகர் போட்டுக்கலாம். பிளாக் சாஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம பொரிச்சு வச்சுக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் சேர்கிற மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிறணும். இப்போ இது வந்து ஒரு வெங்காயம் கொஞ்சம் பெருசாக வெட்டி வச்சுருக்கேன். அதே போல் பாதி கேப்சிகம், கொஞ்சமாக வெங்காயத்தாள். இது வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 4 to 5 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சு நம்ம இது பண்ணோம்னா ஓகே ஆயிரும். ரெடி ஆயிடுச்சுங்க. ஆஃப் பண்ணிடலாம். சரியாக நான் ஒரு 5 நிமிஷம் விட்டேன். குடமிளகா இதெல்லாம் வெங்காயம்லாம் போட்டு எல்லாமே ஆஃப் வாங்கி வெந்திருக்கு, அரைவாசியில் வெந்திருக்கு. அரைவாசி வெந்தால் தான் சிக்கனோட கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் சைனீஸ் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.